கள்ளச்சாராயத்தினால இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 64ஆக உயர்ந்திருக்கு. இதை வச்சு ஒரு பக்கம் மதுவிலக்கு வேணும்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மதுவிலக்கெல்லாம் தேவையில்லை, மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் இந்த மதுவிலக்கு அப்படின்றது. இந்த சமயத்துல தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்கு வரலாறு எப்படி இருக்கு? உண்மையாகவே மதுவிலக்கு யாரால் அமல்படுத்தப்பட்டது? மதுவிலக்கு சாத்தியம், மதுவிலக்கை ஒத்தி வைக்கிறோம், மதுவிலக்கை தளர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணது யாரு? டாஸ்மாக் எப்படி வந்தது? இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாத்தையும் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்தகம் மதுவிலக்கு அரசியலும் வரலாறு. ஆர் முத்துக்குமார் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்கு வரலாறு, சுதந்திர இந்தியாவிலிருந்து ஆரம்பித்து கடைசி ஆட்சி நடத்தினவர்கள் வரைக்கும் எப்படி மதுவிலக்கை வைத்து அரசியல் செய்தாங்க, ஆட்சியாளர்களுடைய பார்வையில் அது எப்படி இருந்தது, மதுவிலக்கு என்பது எப்படி இருந்தது, மக்களுடைய பார்வையில எப்படி இருந்தது, மதுவிலக்கை வைத்து. இதே போல கள்ளச்சாராய சாவுகள் இப்பொழுதுதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பல வருடங்களுக்கு முன்பாகவே நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வாங்கி படிங்க.